எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் செந்தில். இன்னைக்கு கரியர் கைடன்ஸ் வீடியோவில் நான் பார்க்க போற விஷயம் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் லோன். எஜுகேஷன் லோன் சம்பந்தமா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நெறைய டவுட்ஸ் அண்ட் கன்ஃப்யூஷன் இருக்கும். மேபி இந்த எஜுகேஷன் லோன் வந்து நம்ம எலிஜிபிலிட்டி வருவோமா? இந்த நாம் படிக்கக்கூடிய கோர்ஸ்க்கு வந்து இது கிடைக்குமா? இந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சா எஜுகேஷன் லோன் கிடைக்குமா? இது வந்து நம்ம லோவர் மிடில் கிளாஸ்ல வந்து நம்ம எப்படி திருப்பி ரீபே பண்றது? அந்த மாரி டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த எஜுகேஷன் லோன்னா என்ன? இது எப்படிலாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துருவோம் நாம. ஸோ என்ன பர்ப்பஸ்க்கு இந்த எஜுகேஷன் லோன் குடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய குடும்ப சூழல் காரணமாகவோ, இல்ல ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட்ல எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்னாலயோ அவங்க வந்து மேல் படிப்பு படிக்க முடியாம போகக்கூடாது. அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக இந்த எஜுகேஷன் லோன வந்து கவர்மெண்ட் குடுக்குறாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இந்த எஜுகேஷன் லோன் ஈஸியா கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா லெவல்ல இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் சொல்லுவாங்க. அப்புறம் என்ஏஎஸ்சி ரேங்கிங் இருக்கு. இந்த ரேங்கிங் சிஸ்டத்துல டாப்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து எஜுகேஷன் லோன் கிடைச்சிரும். ஒரு 860 இன்ஸ்டிடியூஷன பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்றாங்க. அதுல படிக்கிறவங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் பேரை சொன்னாலே உங்களுக்கு தே ஆர் எலிஜிபிள் ஃபார் எஜுகேஷன் லோன். இப்போ அதர் இன்ஸ்டிடியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் கிடைக்குது. பேஸ்ட் ஆன் த கோர்ஸ் அண்ட் த கிரெடிபிலிட்டி ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அண்ட் த ஸ்டூடெண்ட்ஸ். அத வச்சு லோன்ஸ் குடுக்குறாங்க. ஸோ இந்த லோன் வந்து எப்போ கிடைக்கும்? நெறைய பேரண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் காஸ்ட்லியான கோர்ஸ்லாம் சேரும்போது ஒரு எம்பிபிஎஸ் கோர்ஸ் சேர்றாங்கன்னா, அதுக்கு காசு அதிகமா செலவாகும். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நம்ம லோன் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து உங்களுக்கு லோன் வந்து லேட்டா தான் கிடைக்கும். நீங்க ஜாயின் பண்ணும்போது லோன் கிடைக்காது இல்லையா? எப்போ உங்களுக்கு லோன் நீங்க அப்ளை பண்ண முடியும்னா, ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்து அங்க அட்மிஷன் லெட்டர் வாங்கி, பிளஸ் அவங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கான ஒரு அந்த ரிப்போர்ட் குடுத்தாங்கன்னா, அத வச்சு தான் நீங்க லோனுக்கு அப்ளிகேட் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் இயர் நீங்க தான் ரெடி பண்ணி கட்டணும். அதுக்கப்புறம் அது ரீஎம்பர்ஸ் ஆகும். செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா உங்களுடைய லோன் அமௌண்ட் வந்துரும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. அடுத்தது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, லோனோட ரீபேமெண்ட் எப்போ? அவங்க லோன் குடுத்த உடனே நம்ம திரும்ப கட்டணுமா? இல்ல கோர்ஸ் படிக்கும்போது பாதியிலேருந்து கட்டணுமா? இல்ல முடிச்சுட்டு கட்டணுமா? வேலைக்கு போய் கட்டணுமா? இந்த மாதிரியான டவுட்லாம் இருக்கும். ஸோ எஜுகேஷன் லோன பொறுத்தவரைக்கும், நீங்க வந்து கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் நீங்க அது ரீபே பண்ண தேவையில்ல. கோர்ஸ் முடிச்சுட்டு மேக்ஸிமம் பேங்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மந்த்ஸ் ஆர் 12 மந்த்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு கேப் குடுப்பாங்க. அது மொரட்டோரியம் பீரியட்ன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு வேலைக்கு போய் சேர்றதுக்காக அது டைமு. நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா, இல்ல அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க ரீபேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ரீபேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, இன்னொரு விஷயம் நெறைய பேர் கவனிக்காத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான இன்ட்ரெஸ்ட் எப்பயிலேருந்து கால்குலேட் ஆகும்? நம்ம திரும்பி ரீபே பண்ணும்போது தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகுமான்னா கிடையாது. ஒன்ஸ் உங்களுக்கு அந்த அக்கவுண்ட்ல அந்த அமௌண்ட் வந்துட்டாலே, உங்களுடைய அக்கவுண்ட்ல வந்துட்டாலே, இல்ல இன்ஸ்டிடியூஷன் அக்கவுண்ட்டுக்கு போயிட்டாலே, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இது வந்து பின்னாடி நெறைய இஎம்ஐஸ குறைக்கணும்னு நினைத்தீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ட வந்து நீங்க படிக்கும்போதே நீங்க பார்ட் டைம் ஒர்க் பண்ணியோ, இல்ல பேரண்ட்டோ பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட்ட மட்டும் பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பின்னாடி அந்த இஎம்ஐ வந்து கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ எஜுகேஷன் லோன்லாம் வந்து முன்னாடி எப்படி கிடைக்கும்னா, நீங்க பேங்க்குக்கு போயிட்டு டைரக்ட்டா பிசிக்கலா அப்ரோச் பண்ணணும். ஏஜென்ட்ஸ பார்க்கணும். மிடில் மேன் நெறைய இருப்பாங்க. இப்போ வந்து அதெல்லாம் மாத்திட்டு, டைரக்ட்டா நீங்க ஆன்லைன்லயே த்ரூ ஒரு போர்ட்டல் மூலியமா நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த போர்ட்டல்லாம் பார்த்தீங்கன்னா, வித்யாலட்சுமி போர்ட்டல்ன்றது. அது நம்முடைய சென்டாக் வெப்சைட்லயே இருக்குது. அது ஹைலைட் பண்ணி குடுத்துருக்காங்க. அத கிளிக் பண்ணிட்டு நீங்க அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டு, நீங்க கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த போர்ட்டல் வந்து எந்த பேஸ்ல ஒர்க் ஆகுதுன்னா, பிஎம் வித்யாலட்சுமி எஜுகேஷனல் லோன் ஸ்கீம். அந்த ஸ்கீம் தான் அந்த போர்ட்டல் மூலியமா குடுக்குறாங்க. ஸோ அந்த போர்ட்டலுக்கான அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலட்ரல் ஃப்ரீ அண்ட் கேரண்டி ஃப்ரீ லோன்ஸ் டூ இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் டூ ஸ்டடி போத் இன் இந்தியா அண்ட் அஸ் வெல் அஸ் அப்ராட் ஃபார் ஹையர் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ இதுக்கான கேரண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். இட் ஆக்ட்ஸ் அஸ் எ கேரண்டர் ஃபார் த லோன்ஸ் டூ ஸ்டூடண்ட்ஸ். இது நீங்க அப்ளை பண்ணணும்னா, இதுக்கு வந்து ஒரே அப்ளிகேஷன் ஒண்ணு இருக்குது அந்த போர்ட்டல்ல. காமன் எஜுகேஷன் லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் செலாஃப்ன்னு சொல்லுவாங்க. அத நீங்க ஃபில் பண்ணி அட் எ டைம் வந்து 3 பேங்க்ல உங்களால அந்த அப்ளிகேஷன சப்மிட் பண்ண முடியும். எந்த பேங்க்ல இருந்தோம்னா உங்களுக்கு லோன் கிடைக்கலாம். நெக்ஸ்ட்டு இது இதனால உங்களுக்கு தனியா நீங்க பிசிக்கலா போயிட்டு எந்த பேங்க்கையும் நீங்க அப்ரோச் பண்ண தேவையில்ல. எவரிதிங் இஸ் டன் த்ரூ ஆன்லைன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, குவரீஸ் இருக்குனாக்கா, யூ கேன் இமெயில் டூ த பேங்க். தே வில் ரெஸ்பாண்ட் டூ யூ. அடுத்தது நீங்க இந்த வித்யாலட்சுமி போர்ட்டல் மூலியமா அப்ளை பண்றதுக்கும், டைரக்ட்டா பேங்க் ஏதாவது போய் நீங்க அப்ளை பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வித்யாலட்சுமி போர்ட்டல்ல பண்ணும்போது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போர்ட் பண்ணி, அவங்க உள்ளார இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால இது உங்களுக்கு நிறைய ஃபேவரட்ஸ குடுக்கும். அடுத்தது 38 பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வித்யாலட்சுமி பேங்க் போர்ட்டல் மூலியமா லோன் குடுக்குறாங்க. அதுல 89 எஜுகேஷன் லோன் ஸ்கீம்ஸ் இருக்குது. நீங்க எது வேணா அவைல் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த எஜுகேஷன் லோன் மட்டும் இல்லாம, நெறைய நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலும் பார்த்தீங்க இந்த போர்ட்டல் மூலியமா நீங்க போயிட்டு
அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் அடிஷ்னலாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, the government will repay the loan amount if any student is unable to repay. அதாவது ஏதாவது ஒரு குழந்தைங்களால திருப்பி கட்ட முடியல, அவங்க பேரண்டாலையும் கட்ட முடியல அப்படின்னு சுச்சுவேஷன் வந்துச்சுனாக்கா கவர்மெண்ட்டே வந்து 75% வந்து திரும்ப அந்த லோனில் கட்டிடுவாங்க அப்படின்னு இருக்கு. பட் இது வந்து முடியாதவங்களுக்கு இது அப்படி இல்லாமல் உண்மையிலே முடியறவங்க ஏதாவது பயன்படுத்தி இது டிஃபால்ட் பண்ணி கட்டாமல் இருக்க வேணாம்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்டாமல் விட்டீங்கன்னா அது கவர்மெண்ட் பாதிக்கப்படாது. இந்த ஸ்ட்ரீமில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபால்டர் ஆகிறாங்கனாக்க கட்டாமல் அதுக்கு பின்னாடி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த பெனிஃபிட் கிடைக்காம போயிடலாம். இந்த ஸ்கீமை கூட சம்டைம்ஸ் எடுத்துருவாங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் எஜுகேஷன் லோன் வாங்குறவங்க அதை கரெக்டாக கட்ட ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்டல் மூலிமா உங்களுக்கு லோன் கிடைச்சாலும் ஒரு பேங்க் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்கும். அதனால் நீங்கள் அதை போய் கிளியராக செக் பண்ணிக்கணும். எந்த ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும். ஸோ இது அப்ளை பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் வந்து வித்யாலட்சுமி அந்த .co.in சொல்லிட்டு அந்த வெப்சைட்குள்ளார போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். நம்ம சென்டாக் வந்து 2 ஸ்டெப் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம கோர்சஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் போய் சூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் யூஸிங் யுவர் நேம், இமெயில், ஃபோன் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும், அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு உங்களுடைய சர்ச் அண்ட் அப்ளை ஃபார் லோன் ஆப்ஷன் வரும். அதில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவில் படிக்க போகிறீங்களா, அப்ராடா, இல்லை என்ன கோர்ஸ், எவ்வளோ அமௌண்ட்டு, அது வந்து ரீபேமெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, அப்புறம் வந்து எத்தனை பேங்க்ஸ், எந்தெந்த பேங்க்ஸில் அப்ளை பண்ண போகிறீங்க, இதெல்லாம் கிளியராக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேங்க் சைட்லேருந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் எது தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கோ அப்ளிகன்ஸ். கோ அப்ளிகன்ஸ்னால் உங்களுடைய பேரண்ட் ஆர் கார்டியன் வருவாங்க. அடுத்தது ஃபோட்டோ ஐடி கார்ட்ஸ், பேன் கார்டு, ஆதார் கார்டு. அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு. நெக்ஸ்ட்டு 10th 12th மார்க் ஷீட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டியோ இல்லை அந்த பர்டிகுலர் காலேஜ்லேருந்து லெட்டர் ஆஃப் அட்மிஷன் அண்ட் அலாங் வித் த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரிப்போர்ட். இதெல்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைபர் கிரைம் ஃப்ராட்லர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதெல்லாம் பயன்படுத்தி உங்களுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த டேட்டா எடுத்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் அனுப்புவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிருக்குது, நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு லோன் உடனே சேங்ஷன் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரியான தவறான விஷயங்கள் நடக்குது. இந்த போர்ட்டல் மூலிமா யாருக்கிட்டையும் யாரும் காசு கேட்கறது கிடையாது. நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் பேங்க்கு டைரெக்டாக அப்ரோச் பண்ணி கேட்கணும். அந்த மாதிரிலாம் யாரும் ஏமாந்துட வேணாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஃப்ராட் அலர்ட் அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாராருக்கெல்லாம் வந்து எஜுகேஷன் லோன் தேவைப்படுதோ அதை வந்து ஈஸியாக இந்த போர்ட்டல் மூலிமா அவைல் பண்ணிக்குவாங்க. உங்களுடைய தேவைப்பட்ட கோர்ஸ் நல்லா படித்து உங்கள் லைஃப்பில் ஃப்யூச்சரில் பெரிய ஆளாக வரணும். அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் மீ த்ரூ மை வாட்ஸ்அப் நம்பர் that is given on the display. So thank you for watching my video. Thank you so much. Bye.